ஒரு காலத்தில் மேற்கு தமிழ்நாட்டின் எல்லையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் அரசூர்பட்டி. அந்த ஊர் முழுக்க பக்கத்துல ஒரு மரம் மட்டும் வளரவே வளராது. அந்த இடத்துக்கு யாரும் போறதில்ல. ஏனென்றா அந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் காணாம போயிடுறாங்களாம். இந்த மரம் இல்லாத இடத்துக்கு ஊர் மக்கள் தளிர்க்காத இடம்னு சொல்வாங்க. அந்த இடம் ஏன் அப்படி ஆனுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த இடத்த பத்திய கதைகள் இரவுல பசங்க தூங்கவே முடியாத அளவுக்கு பயமா இருந்துச்சு. மெயின் கேரக்டர் ஸ்ருதி. என்னனம்மா, இந்த தளிர்க்காத இடம்னு எல்லாரும் ஏன் பயப்படுறாங்க? நான் நம்ப மாட்டேன். ஒரு மரம் வளரலன்னு பயம் வேண்டாமே. அம்மா, ஸ்ருதியே, அந்த இடம் ஒரு சாபமிடப்பட்ட இடம். அங்க ஒரு மயமான மரம் இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளோட உயிர் அந்த இடத்திலேயே மாட்டிக்கிட்டு, அவ போறவங்க யாரும் விடாம பிசாசா பிடிக்கிறா. ஸ்ருதி ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு அவ ஊருக்கு வந்திருந்தா. ஒரு நாள் இரவுல எல்லாரும் தூங்கிட்டப்ப அவளோட உள்ளுக்குள்ள ஒரு தாட், அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், என்ன தெரியணும், யாரும் தடை பண்ணக்கூடாது. அந்த இடம் இருளில் மூழ்கி ஒரு வினோதமான குளிர் வீசிச்சு. சுத்தி அந்த இடத்துல நிக்கிற போது ஒரு நெருக்கமான சத்தம் கேக்குது. நீ வந்துட்ட என் இடம் பாக்க. இப்போ நீயும் இங்க. ஸ்ருதி, யாருங்க இது? யாராவது இருக்கீங்களா? சந்த இடத்தில் ஒரு பழைய பாம்பு வேலியை மிதிச்சதும் கீழ ஒரு பழைய கல்லறை தெரிஞ்சுச்சு. அதுல ஒரு பேர் இருந்தது. மணிமேகலை 1975, 1993. அதே சமயம் ஒரு குளிர்காற்று ஸ்ருதிய சுத்தி வந்து அவளோட மூச்ச மூட ஆரம்பிச்சுது. என் உயிரை யாரும் திருப்பி கொடுக்கல. நீயாவது என் இடத்த விட்டு போயிடு. இல்லனா ஸ்ருதியோட ஆரம்பிச்சா, ஆனா அந்த இடத்துல எப்படியோ ஓட்டமே இல்ல. ஒவ்வொரு மூடிய மரத்தடி ஒலிலியும் ஒரு பெண்ணோட குரல், ஒரு அழுகை, ஒரு கோபம். நான் தப்பா வந்துட்டேன். என்ன விட்டுடுங்க. தயவு செய்யுங்க. அந்த இரவு முடிஞ்சதும் ஸ்ருதி இல்ல. அவள பார்த்த கடைசி ஆளும் போலீஸ் கமிஷனரும் தான். அவங்க வீட்ல இருந்து ஒரு டைரி மட்டும் கிடைச்சது. நரேட்டர் ரீட்ஸ் ஃப்ரம் டைரி. இந்த இடத்துக்கு ஒரு காற்று இல்லாத அழுத்தம் இருக்கு. யாரோ என்ன பின்தொடர்ற மாதிரி இருக்கு. உண்மையா சொல்றேன். இது சாமானியமான இடம் கிடையாது. இன்றும் அந்த இடத்துக்கு யாராவது போறாங்கன்னா, ஒவ்வொரு மரத்தடியிலயும் ஒரு கண் ஜொலிக்குது. ஒருத்தி யாரா இருந்தாலும் மறந்தவங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறா. தளிர்க்காத மரத்தின் பேய்.